சார் இந்த செய்கூலி சேதாரம் என்னதான் சார் அது கதை? ஒருத்தர் அது வேணாங்கிறாங்க, ஒருத்தர் நான் கம்மியாக பண்ணித்தரேன், இன்னொருத்தர் அதை கம்மியாக பண்ணித்தரேன்னு சொன்னால் நம்பாதீங்க, அப்படி ஒன்று கிடையாது அப்படிங்கிறாங்க. வெரி சிம்பிள் சார். உங்களுக்கு 2 நாளில் தயார் பண்ணுற ப்ராடக்ட் இருக்குது, 7 நாளில் தயார் பண்ணுற ப்ராடக்ட் இருக்குது, 10 நாளில் தயார் பண்ணுற ப்ராடக்ட் இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் இருக்குது, இங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் இருக்குது, அதுபோக ஹோல்டிங் காஸ்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து தங்கம் 8000 ரூபா பேங்க்கில் வாங்கி தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம். எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ 10% அப்படின்னா 800 ரூபா ஹோல்டிங் காஸ்ட்டு. ஒரு நாள் தங்கம் ஷோகேஸில் தங்கிட்டா 3 ரூபா வட்டி சார் பேங்க்காரங்க நான் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அது. அதனால் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிடுவீங்க. நீங்கள் சவலைப்பட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படும் போது தான் அதனுடைய வேல்யூ கேட்கும்போது அதை வந்து வாங்கிட்டு அப்புறம் வந்து எடை குறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அது 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 ஏன் நீங்கள் இட்லி வடை சாப்பிட்ணும் வந்துட்டு ஏன் வந்து மசால் தோசையை போய் பார்க்குறீங்க? எதுக்கு மெனு கார்டு பார்க்குறீங்க சார்? நீங்கள் மெனு கார்டு பார்க்க தான் சிக்கல். நான் சொல்கிறேன், நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் நான் இட்லி தான் சாப்பிட போகிறேன்னு. அப்புறம் வந்து மெனு கார்டை பார்க்குறீங்க, டிசைனை பார்க்குறீங்க, நல்லா இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான ப்ரைஸ் கொடுக்கணும்ல. அது மக்களுக்கு எல்லாம் தெரியும் சார், அதிலெல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஆனால் தங்கம் வந்து அன்னைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் விலை போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் வாங்கணும். ஹால்மார்க் இருக்கான்னு பார்க்கணும், HUID நம்பர் போட்டிருக்கான்னு பார்க்கணும், பில் போட்டு வாங்கணும். இப்படிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய முதலுக்கு என்றைக்குமே மோசம்.